ஹாய் ஹாய் வினாலு. ம் அப்புறம் இன்னைக்கு எதுவும் ரீல்ஸ் பார்த்தியா? எதுவும் சிக்கிச்சா? அதான் ஏன்டா கேட்குறேன். ஆமாம், காலைல பார்த்துட்டு இருந்தேன். இந்த டிஎம்கே இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க ஏதோ அறிவு திருவிழான்னு சொல்லி ஏதோ பண்ணியிருந்தாங்களே. ஓ, அதை தான் போட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கானுங்க ரீல்ஸில் விட்டு. அதாவது இந்த அறிவில்லாதவங்கெல்லாம் சேர்ந்து அறிவு திருவிழான்னு முடிச்சாங்களே, அதை பற்றியா? ஆமாம். ஆனால் எனக்கு அதுலேயே ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்குடா. என்ன டவுட்டு? அதாவது அது அறிவு திருவிழாவா இல்லை உதயநிதி பெயர் சூட்டும் விழாவா? அதே டவுட்டு எனக்கும் வந்துச்சுடா. உனக்கு வந்துச்சுக்கா? உனக்கு வந்திருக்கா? உங்களுக்கும் அந்த டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது திமுக நடத்தின அறிவு திருவிழால என்ன ஃபன் நடந்துச்சு அப்படின்றது தான். அறிவு திருவிழால பெயர் சூட்டும் விழானே சொல்லு. பெயர் சூட்டும் விழால வந்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி. ஓகே. அப்புறம் பிலாலு, அதாவது இந்த திமுக அறிவு திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காமெடியாகவும் இருந்தது. அதில் என்ன ஆரம்பத்தில் யார் வந்து இந்த ஃபன்னை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா இந்த துரைமுருகன். இவரே எப்பா தம்பி நல்லா தெரியும், அவரே தான். அவர் என்ன சொன்னாருன்னு நீயே சொல்ல. அதாவது அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து முக ஸ்டாலின் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அது ஒன்றும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் வந்து ராஜேந்திர சோழனா, முக ஸ்டாலின் வந்து ராஜேந்திர சோழனோட அப்பா ராஜராஜ சோழனா. பேய் கதையா இருக்கு. பேய் கதையா இருக்கா? இது வந்து உருட்டு கதையா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி அவர் வந்து நெஞ்ச நக்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பாக்குறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் இருக்காரு துரைமுருகன். அவர் நாக்கெல்லாம் ஒரே முடியா இருந்தது. அப்படியா? தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஏன் என்னாச்சு? ஏன்னா அந்த மீட்டிங்லேயே தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட நெஞ்சையும் முக ஸ்டாலின் நெஞ்சு நக்கு நக்கிட்டாரு. அவர் நெஞ்சில் இருக்கிற முடியல அவர் நாக்கில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கரெக்டாக இருந்துருக்கும். என்னன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க? அதாவது வயசானவங்க எல்லாரையுமே கட்சியை விட்டு நீக்க போறதா, அதாவது இந்த வாட்டி சீட் எதுவும் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. அதனாலதான் நாக்கெல்லாம் முடியா இருந்துச்சா? அதாவது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிட்டை போட்டோம்னு வச்சுக்கீங்க, நம்ம கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு, நம்ம கண்டிப்பா ஒரு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதுனால ஒரு போடு போட்டிருக்காரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றாரு அப்படின்னா, இவர் கம்பேர் பண்றாரு கலைஞர், அதுக்கப்புறம் முக ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். ஏன் இவர் அவர் விட்டாரா? இன்பநிதி சின்னவர் அவர் விட்டார். இன்பநிதி அப்புறம் துன்பநிதி, அவர் கலந்த மாதிரி துன்பநிதி அவர் ஒருத்தர் வருவார். இது வந்து ஒரு மாதிரி பார்ட்டா வைக்கிறாங்க. அது குடும்ப அரசியலை வந்து இவங்களே ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரு ஆட்சிக்கு வந்ததை பார்த்துட்டேன், முக ஸ்டாலின் சிஎம் இருக்கிறதை பார்த்துட்டேன், அடுத்தது இங்க சின்ன தலைவரை எப்படியாவது நாங்கள் உள்ள கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க கட்சிக்காரர்களே வந்து ஆதரிக்கிறாங்க குடும்ப அரசியலை. என்ன சொல்றது இவங்கெல்லாம்? அது மட்டும் இல்லாம இந்த எடப்பாடி ஐயா வந்து இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த அடிமைப்பாடின்னு சொல்லுவாங்க. அடிமைப்பாடின்னு சொல்லுவாங்களா? அப்போ திமுக காரவங்களை பார்த்தா எப்படி இருக்கு? அது அவங்களே தான் சொல்லிக்கணும். அவங்களே அதுதானே சொல்றாங்க. அதாவது தானே இருக்காங்க. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து அவங்க ராஜேந்திர சோழனும், முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு அறிவு வேணாம். அதான் அது இல்ல அதனாலதானே இந்த திருவிழாவே பேர்லயாவது இருக்கணும்னு சொல்லிதான் அறிவு திருவிழான்னு வச்சிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பேர்லயாவது இருக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா இவங்க வந்து செயல்ல வந்து அறிவே இல்ல. பேர்ல மட்டும்தான் இந்த திருவிழால இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நீ எடுத்துக்கோங்க, இந்த கட்சி ஆரம்பத்துல தலைவராக இருந்தவர் கலைஞர் அவர். அவருக்கு வந்து ஒரு 10% வந்து அரசியல் நுணுக்கம் இருக்குன்னு வச்சுக்கேன். ஏன்னா நல்லா பேசுவாரு, நல்லா எழுதுவாரு, நல்ல ஒரு தலைவர். அவரோட வம்சாவளியில் வந்து முக ஸ்டாலின் ஒரு 2% இருந்துச்சு. அதுல நல்லா மழுப்புவாரு. ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, நல்லா மழுப்புவார், நல்லா ஏமாத்துவார். அதே உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்க, 1% கூட இல்லை. ஆனா இன்னும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் முக ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தப்பாக்குதுண்ணா. இல்ல முத்தம் இல்லடா, ஜின்சாக் இப்படி கிடைக்கிறாங்களா? அமைச்சர்கள் ஏன்டா போய் உதயநிதி ஸ்டாலின் முத்தம் கொடுக்கணும்? இல்ல, ஏன்னா அடுத்து அவர் தானே முதலமைச்சர் ஆக போறாரு. அதுக்கு அதுக்காக வந்து அவர்கள்
ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்கல்ல, அடுத்து அவர் தானே வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு try பதவியை பண்ணுவாங்க. பிடிக்கிறக்குடா. இல்ல இவன் சொல்றதெல்லாம் எனக்கு தான் அப்படி கேட்குதா உங்களுக்கு அப்படி இல்லை ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா டேய் இதுவே எது பேசினாலும் டபுள் மீனிங்னா என்ன? அவன் ஏதாவது அடுத்து அவர் தான் முதலமைச்சராக போறாரு, ம். சரி ஓகே அடுத்து பதவி பிடிக்கிறக்காக ஏதாவது பேசணும் அப்படிங்கிறக்காக அவங்க கீதை ஏதாவது புகழ்ந்து பேசுவாங்க. அதான் சொன்னேன்டா. அதே மாதிரி இது வந்து அறிவு விழாவா இல்ல வந்து அடிமை விழாவான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அடிமைகளும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? இப்ப பாரு சொல்றேன். அதாவது இந்த விழா வந்து நம்ம ஆரம்பத்துல ஏன் பெயர் சூட்டும் விழா அப்படின்னு சொன்னோம்னு உனக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியும். அது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. அதனால நான் சொல்றேன். இதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அது நான் இன்னொன்று சொல்றேன் பாருங்க. திரையுலகின் பெரியார். அடுத்து அவர் உதயநிதி இல்ல, உதவும் நிதி. இன்னொன்னு இருக்கு, இது நான் 2 சொல்றேன். அரசியல் அலைகளை மிஞ்சும் உதயநிதி. யாருக்கு தெரியும்? Okay. முதல்வரானே. இன்னொன்னு அடுத்து உழைப்பில் முதல்வரையே மிஞ்சும் உதயநிதி. ஊழல் இல்லையா? அது யாருக்கு தெரியும்? அது ஆனா அது ஏதோ கருத்தா தான் சொல்லியிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு தான் எழுதியிருப்பானுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான வஞ்ச புகழ் சேனியில தான் அதை எழுதியிருக்கீங்க. அதை மட்டும் தெரியுதுடா. இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் பேர் உதயநிதி கிடையாது, உணர்ச்சி நிதி. ஐயோ சாமி வேற அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. அவருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி அதெல்லாம் அவருக்கு செட் ஆகாது. அது அவர் அசால்ட்டா நின்று பார்த்து படிச்சுட்டு பொறுமையா பேசுவாரு. இங்க ஏதாவது பிரஸ் மீட் ஏதாவது கேள்வி கேட்கும்போது குறுக்க வந்து பேசிட்டு போவார், அவ்வளவுதான். இந்த உணர்ச்சியில அவருக்கு படாது. அதாவது இந்த பெயர்லாம் சூட்டினாங்கல்ல, ஆமா, இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு? என்னென்ன சொல்றானுங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் கிடையாது. இது என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சீட்டு வாங்குறதுக்கெல்லாம் என்னென்னமோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி மாத்திட்டியா? ஒரு சீட்டுக்காக இவருக்கு வந்து என்னென்ன பேர் வைக்கிறாங்க. அடுத்த மீட்டிங்க்கு வந்து இவர் வந்து சின்னவரை கூட்டு வந்தார் அப்படின்னா ஒரு பேர் இன்பநிதி. இன்பத்தை அள்ளி கொடுக்கும் இன்பநிதி, வாய்ப்பு இருக்கு. இன்பத்தில் ஊஞ்சலாடும் இன்பநிதி, இன்ப சுற்றுலா செல்லும் இன்பநிதி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தனி பேர் போடுவாங்க கண்டிப்பா. இது இப்போ ஒன்றுல இது நல்லா இருக்கு இந்த பேர் அப்படின்னு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா காப்பி ரைட்ஸ் மட்டும் நீங்க எனக்கு கொடுத்துருங்க, சரியா? எங்க ஜெம் டிவிட்ட வாங்கிக்கோங்க காப்பி ரைட்ஸ். என்ன விழாலு? ஆமா, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். இன்னும் இந்த துரைமுருகன் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதை நோட் பண்ணியா? என்னது? அதாவது கலைஞர் அவர்கள் இருந்தார்ல, அவரு வந்து ஆட்சியில் இருக்கும்போது என் கிட்டதான் எல்லாமே கேட்டு பண்ணுவாரு, ஆனா முக ஸ்டாலின் எதுவுமே என்கிட்ட கேட்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. டேய் இவங்க ஏதாச்சும் பண்ணாதாடா கேட்கறதுக்கு. இவங்க என்னடா பண்றாங்க? ஊழல் மட்டும் தானே பண்றாங்க. ஊழல் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஊழல் பண்றது அவர்கிட்ட கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவர் கொஞ்சம் பொங்கி அதைத்தான் சொல்றாரு. இப்ப அது ஏதாவது ஒரு டவுட் கேட்டா கூட பர்ஃபெக்டா என்ன பண்ணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருப்பார்ல. ஓ நீ அப்படி சொல்ற? அவர்கிட்ட கேட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊழல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அதுக்கு திட்டங்கள்லாம் போட்டு கொடுத்துருப்பார்ல. இதுக்கெல்லாம் முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து நம்ம போய் ட்ரைனிங் எடுக்கணும் எப்படி ஊழல் பண்றதுன்னு. அதெல்லாம் அவரெல்லாம் பிஹெச்டி முடிச்சவர் அதுல. என்ன நீ அப்படியா? அப்போ அவர் கரெக்டா தான் அவர் கேட்காம தான் இருந்திருக்காரு. டேய் பிலாலு, எனக்கு இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? டேய் இதுல வந்து இந்த கான்வர்சேஷன்ல ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்க இருந்துடா வந்தாங்க? டேய் அது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இப்ப அவங்க காலத்துல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் இருக்கும் போதே ராஜேந்திர சோழனுக்கு பதவி கொடுத்தாங்க. ஓ அதே மாதிரி இப்ப இவங்க இதுல நடக்க போகுது, அதனால வந்து இவங்க அந்த பேர் வச்சிருக்காங்க. புரியலையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஓ இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறப்பவே உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கிடுவாங்க. ஆமா, அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அடிமைத்தனம் இல்லையாடா? இதுல என்னன்னா தெரியுது, முதல்வர் ஐயாவுக்கு வந்து ஒரு பெரிய மனசு, நல்ல மனசு. அவர் வந்து இது மட்டும் கிடையாது, அவர் பேரன் இன்பநிதி, கொள்ளு பேரன் துன்பநிதி, அதுக்கு வரக்கூடிய நிதிகள் எல்லாரும் சிஎம் ஆகிறதையும் நீங்க வந்து கண்ணுக்கு நேரா பார்ப்பீங்க. நாங்க வாழ்த்துறோம் முதல்வர் ஐயா. வந்து இது வந்து வாரிசு அரசியல் கிடையாது, இது வந்து நல்ல அரசியல். இதுக்கு வந்து துரைமுருகன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. நான் முடியல நாக்குல. ஏ யார் நாக்கில் முடி வந்துச்சுறாங்க? இங்கே ஒரே முடியா இருக்கா? துரைமுருகன் நாக்கில் அவங்க சுத்தமாக தான் இருக்கா. நேற்று வாய்க்கு பிடிச்சிருப்பாரு நாக்கில். ஸோ அதை பற்றி நம்ம எதுவுமே அதிகமாக பேச வேணாம். இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த துரைமுருகன்லாம் சொன்னார், ராஜராஜ சோழனை பற்றி அவங்க பேசுகிறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்த்துருக்கியா? ஆமாம், ஒரு பெரிய கோவில். அது வாசலில் வந்து ஒரு கல்வெட்டெல்லாம் இருக்கும். அது வந்து அந்த கோயில் கட்டினாங்கல்ல, அப்போ அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தண்ணி கொடுத்தவங்க பேர் வரைக்கும் எழுதிருப்பாங்க. ஆமா, இப்போ பாரு, இப்போ நம்ம ராஜராஜ சோழன் இருக்காருல்ல,
இப்போ வந்து கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்ட் பேர் என்னவா இருக்கும்? கலைஞர் பஸ் ஸ்டாண்ட். ஒரு நூலகம், ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணுறாங்க. அது பேர் என்னவா இருக்கும்? கலைஞர் நூலகம். சரி, ஓகே. ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் ஓப்பன் பண்ணுறாங்க. அது பேர் என்னவா இருக்கும்? கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம். ஒரு பாத்ரூம் ஓப்பன் பண்ணுறாங்கடா. அது பேர் என்னவாடா இருக்கும்? அது எப்படா சொல்றது? கலைஞர் கழிவறை. கழிவறை. ராஜராஜ சோழன் எங்க? இந்த சோழன் எங்க? எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரியலையே. இது துரைமுருகன் அவருக்கு வந்து சீட்டு வேணும் அப்படின்னா கேட்டுருங்க. இந்த மாதிரி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி இவருக்கு எழுதி கொடுத்தவரு வஞ்ச புகழ்ச்சி அணி. நான் சொன்ன மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணியிலேயே தான் எழுதி கொடுத்துருக்காரு. அதனாலதான் இதெல்லாம் பேச விட்டுருக்காரு. பழிப்பது போல புகழ்வது, புகழ்வது போல பழிப்பது அப்படின்னு சொல்லி அவங்களே. இதுல என்னன்னா துரைமுருகன் அவர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. அவர் நடந்து போறான்டா பிலாலு. ஒரு இப்போ வந்து இங்க வந்து ஏடிஎம்கே கொடி இருக்குன்னு வச்சுக்கேன், நலல் வந்துருச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி இப்படி ஓடிடுவாராம். அந்த நலல்ல கூட அவர் போக மாட்டாராம் மற்ற கொடியில. எனக்கு என்னன்னா இப்போ வந்து ரோட்ல போறாரு, யாரோ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு கொடி கம்பம் வச்சுருக்காங்க. அதில் வந்து பிஜேபி கொடியோ இல்லை வந்து ஏடிஎம்கே கொடியோ இல்லை நாம் தமிழர் கட்சி கொடியோ ஏதோ ஒரு கொடி இருக்குது. அது வந்து நிழல் அப்படி இப்படி இருக்குது. காரில் போனால் என்ன பண்ணுவார்? ஆமாம், இப்போ என்ன பண்ணுவார்? காரில் போனால் காரில் டக்குன்னு ஜெட்டு மாதிரி இப்படி இது பண்ணி நான் அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி இறங்க வரேன். இதுக்கு வந்து தாங்கள் ஒரு சரியான ஒரு பதில் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் இந்த ஒரு யோசனை எனக்கு தோணி இருக்கு. ஆமாம், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அவர் என்னவா இருக்காரு? துணை முதலமைச்சராக இருக்காரு. துணை முதலமைச்சராக இருந்து அவர் என்னத்தை பண்ணிட்டாருன்னு இப்போ அவர் வந்து சிஎம் ஆகணுன்ற பதில் எனக்கு சொல்கிறான். இதுதான்டா நான் ஆரம்பத்திலே சொன்னேன்டா. அவர் திடீர்னு எங்கேயோ வருவார், ஏதோ ப்ரெஸ் மீட்டில் நிற்பார், பேசுவார், அதுக்கப்புறம் எங்கே போவார்னு தெரியாது, கிளம்பி போயிடுவார். முதல்ல வந்து அவர் வந்து இளைஞரணி தலைவராக இருந்தார். இளைஞர்களுக்கு என்ன பண்ணார்? நான்லாம் வேலை கிடைக்காம எத்தனை தடவை சுத்தணும் தெரியுமா? என் கூட எத்தனை பேர் ஆளால நலந்தானே தெரியுமா படிச்சுட்டு. அவனாம் இத்தனைக்கும் நானாவது கம்மி மார்க்கு, நல்ல மார்க் எடுத்தவங்களாம் சுற்றிட்டு இருந்தாண்டா அங்கேயும் இங்கேயும். ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏதாவது உதவுனாங்களா இளைஞர்களுக்கு? ஓகே, அப்புறம் எதுக்கு இளைஞரணி தலைவர்? அடுத்தது விளையாட்டுத்துறை அமைச்சரானாரு. அதுக்கு தான் விளையாண்டு இருந்தாங்களே இதுல சட்டசபையில இந்த டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்பா மகன் எல்லாருமே சேர்ந்து விளையாண்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தாரு சட்டமன்றத்துல. ஓகே, அடுத்து வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. என்ன பண்ணாரு? அது எனக்கு தெரியல. அவருக்கும் தெரிஞ்சிருக்காது என்ன பண்ணோம் அப்படின்னு. அவருக்கும் தெரிஞ்சிருக்காரு. எதுவுமே பண்ணாததுக்கு எதுக்கு அவர் வந்து சிஎம் நம்ம ஆக்கணும்? படிப்படியா முன்னேறி இருக்காருல்ல, அதுக்காக தான் இந்த பேச விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். படிப்படியாக முன்னேறி இருக்காரா? இன்னொன்று கேட்கட்டுமாண்ணா, இதுவே இந்த அளவுக்கு உழைச்சி முன்னேறின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரோட பேரனா இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் திமுகவில் எந்த பொறுப்பில் இருந்திருப்பார்? இது வந்து ஆடியன்ஸ் விட்டுரும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு, அடுத்து முதலமைச்சராக மாறணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படலடா, கட்சிக்காரங்க ஆசைப்படுறாங்க. இதுவே அவர் வந்து ஏதோ வேற யாருக்கோ பிறந்திருந்து இப்போ அவர் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்திருந்தா இந்நேரம் உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருந்திருப்பார்? அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்போம். இந்த அறிவு தேர்தலை பற்றி பேசணும்னு வச்சுக்கேன், நம்மள அறிவு இல்லாதவங்கன்றுவாங்க. கரெக்ட், அதான் நானும் சொல்லுவாங்க, நமக்கு அறிவில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் இன்னொருத்தர் நான் ரோஸ் பண்ணுறோம். அதோட பாய் பாய்.